நண்பர்களே, நாம் இன்று ஸ்ரீமத் பாகவத்தில் அருள் பெற்றிருக்கும் கஜேந்திர மோட்சத்தை பற்றி பார்ப்போம். கஜேந்திரன் முற்பிறப்பில் பாண்டிய நாட்டு அரசனாக இந்திரத்யுமனன் என்ற பெயருடன் அரசாட்டு வந்தான். ஸ்ரீமத் நாராயணனிடம் மிகுந்த பக்தி கொண்டவனாக எப்போதும் ஸ்ரீ விஷ்ணுவின் திருவுருவையே தியானிப்பவனாக இருந்து வந்தான். ஒருமுறை இவன் மலைய பர்வதம் என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு தவக்கோலத்தில் ஸ்ரீஹரியை ஆராதித்து வந்தான். அவ்வாறு ஆராதிக்கும் காலத்தில் மௌன விரதமும் பூண்டிருந்தான். அச்சமயத்தில் அங்கு வந்த அகத்திய மாமுனிவர் அரசன் தன்னை வரவேற்காது நிஷ்டையில் இருப்பதை பார்த்து கோபமுற்றார். தன்னை அவமதித்ததாக எண்ணி, யானை போல ஜடமான புத்தியை உடைய நீ யானையாகவே பிறவி எடுக்க கடவது என்று சபித்து விட்டார். இதில் முக்கிய கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எத்தனை நியமங்கள் ஒருவர் கை கொண்டாலும் மகான்களை வரவேற்று உபசரிப்பதற்கு அவற்றை கைவிடலாம். இதை அறியாது இந்திரத்யுமனன் இருந்ததாலே இந்த சாபம். ஆபத்தின் காரணமாக யானையாக பிறவி எடுத்த இந்திரத்யுமனன் கஜேந்திரன் என்ற பெயருடன் விளங்கினான். திரிகூடம் என்ற மலையில் இருந்த ஒரு யானை கூட்டத்தின் தலைவனாக இருந்தவர் கஜேந்திரன். முற்பிறவியில் பகவத் சிந்தனையில் இருந்ததன் காரணமாக ஒளி பொருந்திய தேகமும் அபரிதமான பலமும் தேஜஸும் கொண்டதாக விளங்கியது. அந்த மலையின் தாழ்வான பகுதியில் வருண பகவானுக்கு உரியதான ருத்மத் என பெயர் கொண்ட ஒரு உத்தியான வனம் இருந்தது. கஜேந்திரனும் அவனது யானை கூட்டமும் அந்த வனத்தில் இருந்த மரம் செடிகளை எல்லாம் சிதறடித்து கொண்டு சஞ்சாரம் செய்து வந்தபோது தாகம் மேலிட்டதின் காரணத்தினால் அங்கிருந்த ஒரு தடாக கரையை அடைந்தன. தாமரை மலர்கள் நிறைந்த அந்த குளத்தில் கஜேந்திரனும் மற்ற யானைகளும் துதிக்கையால் நீரை எடுத்து அருந்துவதோடு மட்டுமல்லாமல் மற்ற யானைகளின் மேல் வாரி இறைத்தும் நீரை மேல் நோக்கி பொழுந்தும் விளையாடத் தொடங்கின. அந்த சமயத்தில் அங்கிருந்த ஒரு முதலை சினம் கொண்டு கஜேந்திரனின் காலை பிடித்து கொண்டு பலங்கொண்ட மட்டும் இழுத்தது. அந்த முதலையும் ஒரு சாபத்தின் காரணமாக இந்த பிறவியை அடைந்திருந்தது. ஹூ என்று பெயருடைய ஒரு கந்தர்வன் தம் மனைவிமாருடன் இந்த குளக்கரையில் நீராடிய போது நீருள் இருந்து தவம் புரிந்து வந்த தேவலர் என்ற முனிவரின் காலை பற்றி அறியாமல் இழுத்து விட்டான். தவம் கலைந்த முனிவர் கடும் கோபத்துடன் முதலையாக பிறக்க வேண்டும் என்று அவனுக்கு சாபம் கொடுத்து விட்டார். அறியாமல் செய்த தவறாகையால் பக்த சிரோமணி ஒருவருடைய காலை பற்றும் போது விமோசனம் கிடைக்கும் என்று சாப விமோசனமும் அருளினார். கஜேந்திரனும் தன் பலத்தை எல்லாம் திரட்டி முதலை வாயிலிருந்து விடுபட முயற்சிது. ஒரு நாள், இரு நாள் அல்ல, சுமார் 1000 ஆண்டு காலங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்தது. தங்கள் தலைவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கண்டு அக்கூட்டத்தில் இருந்த பெண் யானைகள் மனம் உருகி வேதனை தாங்காமல் கதறின. பலங்கொண்ட மட்டும் கஜேந்திரனை இழுத்து பார்த்தன. அவற்றால் முடியவில்லை. இறுதியில் பெண் யானைகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு தம் தலைவனின் நிலையை எண்ணி கண்ணீர் பெருக்கியவர் அந்த இடத்தை விற்று அகன்றன. நெடுங்காலமாக போராடிய கஜேந்திரனின் மனோபலமும் உடல் பலமும் வெகுவாக குறையலாயின. அச்சமயத்தில் மிகுந்த துன்பத்தில் இருந்த போதிலும் தன் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக கஜேந்திரனுக்கு இறைபக்தியும் ஞானமும் பிறந்தது. உடனே அந்த யானை தன் துதிக்கையால் குளத்தில் இருந்த தாமரை மலர்களை எடுத்து பகவானை அர்ச்சிக்க தொடங்கியது. இந்திரத்யுமனனாக இருந்தபோது கற்றுக்கொண்ட நிர்குண பரபிரம்ம சோஸ்திரத்தை கூறிக்கொண்டவாறே பகவானை அர்ச்சிக்க தொடங்கியது கஜேந்திரன். இந்த ஸ்லோகத்தை சுருக்கமாக ஆதி மூலமே அநாதரக்ஷகா அரவிந்தா என்று கஜேந்திரன் மனமுருகி கதறி அடித்ததாக கூறுவர். இந்த திருநாமங்களை அல்லும் பகலும் ஸ்மரிப்பவருக்கு தீராத துன்பம் எதுவும் வராது என்று நம்பிக்கை. யாரொருவர் தன் சக்தியின் எல்லையை உணர்ந்து எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஆபத்து காலத்தில் பரிபூர்ணமாக சரணடைகிறார்களோ அவர்களை எம்பெருமான் நிச்சயம் வந்து காப்பாற்றுகின்றான். பாரத கதியில் திரௌபதி தன் இரு கரங்களை கூப்பி தீனரட்சகனாக பரம்பொருளை முழுமையாக சரணடைந்த போது வற்றாது புடவை சுரைந்து அவள் மானம் காத்த பரமதயாளனின் கருணைக்கு அருளியது கஜேந்திரன் அபயக்குரல் பரமாத்மாவான ஸ்ரீமத் நாராயணின் திருச்செவிகளில் விழுந்தது. பார்க்கடலில் பாம்பனை மேல் துயின்று கொண்டிருந்த கருணை பெருங்குடல் யானையின் குரல் கேட்ட மாத்திரத்தில் தம் இருப்பிடம் விட்டு விரைந்து எழுந்து வந்தார். எம்பெருமான் தன் அங்கவஸ்திரம் கீழே விழுவதையும் பொருட்படுத்தாது தம் பக்தர்களை காக்க விரைந்து பூலோகம் வந்த தருணங்கள் 2. ஒன்று கஜேந்திரனின் அபயக்குரல் கேட்டு, மற்றொன்று பிரகலாதனுக்காக காக்கும் கடவுள் தன் பக்தனை காக்க கருட வாகனமேன்றி ககன மார்க்கமாக விரைந்து வந்து கஜேந்திரன் இருந்த தடாகத்தை அடைந்தார். மிகுந்த துன்பத்தில் ஆழ்ந்திருந்த கஜேந்திரன் பரமாத்மாவை கண்ணுற்று தாமரை ஏந்திய தன் துதிக்கை மிகுந்த சிரமத்துடன் உயர தூக்கி மனமகிழ்வுடன் அவரை நமஸ்கரித்தது. பகவான் தன் சக்கரதாயத்தால் முதலையை பிளந்து முதலில் கந்தர்வனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார். பரம பாகவதர்களான இறையன்பர்களின் திருவடிகளை பற்றுபவர்களுக்கு இறைவன் முன்னுரிமையை அளிக்கிறார். ஹூஹுவும் பகவானை வலம் வந்து நமஸ்கரித்து அவரை பலவாக துதித்து வணங்கி தன் இருப்பிடம் சேர்ந்தான். அதன் பிறகு வைகுண்ட பதமடையும் காலத்தில் அதன் பொருட்டு துன்பத்தை அனுபவித்த கஜேந்திரனுக்கு எல்லா தேவர்களும் சூழ்ந்திருந்து மலர் மாறி பொழிய அனைத்து பதங்களிலும் சிறந்து மேலானதுமாக ஆன்மாக்களின் உயரிய புகலிடமும் ஆன வைகுண்ட பதத்தை அளித்தருளினார். கஜேந்திரன் பகவானின் அனுகிரகத்தால் மஞ்சள் பொட்டு அணிந்து 4 புஜங்களை உடையவனாக அஞ்ஞான இருள் முற்றிலும் நீங்கி சாரூப நிலையை அடைந்தான்.
சங்கநாதம் முழங்க ஸ்ரீ விஷ்ணு கஜேந்திரனுடன் வைகுண்ட பதத்தை அடைந்தார். கஜேந்திர மோட்ச சரிதம் துன்பத்தால் துவளாத மன உறுதியும் எந்நிலையிலும் இறைவனை நம்பும் நற்சிந்தனையும் நமக்கு தருகிறது. வழிபடும் தெய்வம் எதுவானாலும் நம்பிக்கையுடன் மனமுருகி வழிபட்டால் கொடுந்துன்பமும் சிறு சூசாகும். மலை போல் இடர்வரினும் மலர் போன்ற மென்மையாகும். நெருப்பாற்றும் குளிர்ந்த ஓடையாகும். நீங்காமல் நம் அருகிலிருந்து இறை கருணை காக்கும். இறை பக்தி எந்நாளும் மேன்மை தரவல்லது. இறைவனின் அருள் என்றென்றும் நமக்கு உண்டு. நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. இறையொருளால் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.